இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க மட்டுமே காரணம் இல்ல, வேற என்னென்ன காரணம் இருக்குங்கிறத இந்த வீடியோ சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி அப்ளை பண்ற எல்லா ஓப்பனிங்ஸும் பல்க் ஓப்பனிங்ஸ் கிடையாது. த்ரூ நாக்ரி இல்ல அதர் ஜாப் போர்ட்டல்ஸ் மூலமா அப்ளை பண்ணும்போது 20 ஓப்பனிங்ஸ் 50 ஓப்பனிங்ஸ் தேவைங்கிறத நோட்டிபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுவே கெரியர் வெப்சைட்ல நம்ம அப்ளை பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் எவ்வளவு தேவைங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாப் எம்என்சிலாம் ஒரு ஓப்பனிங்ல இருந்து 5 ஓப்பனிங் இருந்தா கூட கெரியர் வெப்சைட்லயும் போடுவாங்க. இன்னும் ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்லாம் ஒரு ஓப்பனிங் இருந்தாலும் டாப் எம்என்சி கெரியர் வெப்சைட்ல போடுவாங்க. இப்ப சொல்லுங்க, நம்ம எத்தனை பேர் ஜாப் ஓப்பனிங்ஸ்க்கு அப்ளை பண்றோம்? ஒரு ஓப்பனிங்க்கும் நம்ம பேஜ் மூலியமாவே 500 to 1000 பீப்பிள் அப்ளை பண்றோம். லாஸ்ட் டைம் நம்ம போட்ட ஜோஹோ ஓப்பனிங்ல நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு 3 ஃபாலோவர் மட்டும் தான் எனக்கு ரிப்ளை பண்ணாங்க, எனக்கு வந்து மெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்க ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க மட்டும் ரீசன் இல்ல. இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் கம்மியா இருக்கும்போது இவ்வளவு பேர் அப்ளை பண்ணா நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க பண்ண வேண்டியது ஒரு ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் கிரியேட் பண்ணணும். நீங்க என்ன ஸ்கில்லுக்காக ஜாப் சர்ச் பண்றீங்களோ அந்த ஸ்கில் ரிலேட்டடாவே உங்க ப்ரொஃபைல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கால் வரலனாலும் நீங்க டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஏன்னா எதுவுமே நம்ம கையில